தெரிவித்திருக்காங்க. அடுத்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன், பத்திரிகையாளர் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும்? சார், பத்திரிகையாளர் பாதுகாப்புன்னு தனிப்பட்டு இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். இந்த அரசின் கீழ் வாழக்கூடிய அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஒரு உயிருக்காக போராடி கொண்டு மீண்டும் மீண்டும் ஃபோன் பண்ணி அவர் பேசுகிறாரு. அவர் கார் என்ன நம்பரு, அது என்ன கலரு, இது மாதிரி ஒரு கேஷுவலாக அவர் விசாரிக்கிறார். ஒருத்தர் தன்னுடைய உயிர் பறிக்கப்பட போகிறது, பெரும் அச்சுறுத்தலில் இருக்கிறேன், நீங்கள் உடனடியாக உதவி செய்யணும்னு கேட்குறாரு. ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்க பதில் சொல்கிறாங்க. இந்த பதில் சொல்கிற துணி எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த குற்றவாளிகள், இவரை கொலை செய்ய வந்தவர்கள் ஏற்கனவே இவங்க போலீஸ்கிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்களோ, இந்த மாதிரி அவங்க போனால் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு புரிதலில் தான் அவங்க இந்த மாதிரி காலத்தையும் நேரத்தையும் கடத்தி இது மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லி கடைசி வரைக்கும் அவர் தாக்கப்படுகின்ற வரைக்கும் எந்த விதமான உதவியும் செய்ய முன்வரவில்லை என்பது நிச்சயமாக காவல்துறையினுடைய சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஏனென்றால் ஒரு டாஸ்மார்க் 24 மணி நேரம் செயல்படுகிறது என்றால், அப்படி செயல்படுவதற்கு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் சப்போர்ட் இல்லாமல் ஒருபோதும் முடியாது. அப்போ இது யார்கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்குறோமோ அவர்களே பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமா இல்லை. ஒரு சட்டப்படி எவ்வளோ நேரம் திறந்து வைக்கணுமோ அதை மீறி 24 மணி நேரமும் ஒரு டாஸ்மார்க் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால், இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிடையாது, பல்வேறு இடங்கள்லையும் இருக்குது. இப்போ ஒரே ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் இதை அடையாளம் செய்து காட்டுகிறாருன்னும் போதே ஆரம்பத்திலே அவரை அடித்து நொறுக்கிட்டா, அடுத்து தமிழ்நாட்டில் வேறு யாருமே எந்த பத்திரிகையாளர்களுமே இந்த மாதிரி 24 hours நடந்துக்கிட்டு இருக்க சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற டாஸ்மார்க்கை நெருங்க மாட்டார்கள், அது குறித்த செய்தியை சொல்ல மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு. பொதுவாகவே ரொம்ப வருத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற ஆட்சியின் போது நாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்தோம். சட்டம் ஒழுங்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு நமக்கு பல்வேறு ஒரு விடியல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காவல்துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு நம்பிக்கை வராமல் பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தலாகவே இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி மாணவி கொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து, வேங்கவேல் விவகாரத்திலிருந்து, பல்பீர் சிங் விவகாரத்திலிருந்து, சமீபத்தில் இந்த எம்எல்ஏ ஒருத்தருடைய மகன் மருமகள் அவங்க செஞ்ச இது தொடர்ச்சியாக செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அவங்கள கைது பண்ணியிருக்கலாம், ரொம்ப டைம் விட்டுட்டு அவங்க ஓடி ஒழிகிறதுக்கு அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறமேல ஒரு 3 தடிப்படை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே கொந்தளிப்பாக இருக்குது. என்னங்க இவ்வளவு நாள் இவ்வளவு மீடியாவில் இவ்வளவு பேசப்படுகிறது, ஆனால் இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, குறைந்தபட்சம் அவங்க மேலே கண்காணிப்பு கூட வைக்கல. அப்படின்னும் போது ஒரு ஆட்சியாளர் மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சீர்குலைகிறது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.